ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சின்னு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவா அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மா புதுசாக ஒரு போலீஸ்கார் வந்திருக்காங்களா, அவர் தான் கார்த்தியோட கேஸை இப்போ விசாரிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இதை ஜானகி கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே ஜானகி பதட்டமடைகிறாங்க. அப்போ மாயா கிட்ட சொல்கிறாங்க, மாயா எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, புதுசாக இப்போ வேறு யாரோ போலீஸ்கார் வந்திருக்கிறாராம், அவர் விசாரிக்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு வரப்போகிறாரா அப்படிங்கும்போது அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா என்ன நடந்தாலும் சரிதான், நீங்கள் தைரியமாக பேசுங்க, ஆனால் நீங்களே காட்டி கொடுத்துடாதீங்க, அந்த கார்த்தி காணாமல் போனதாகவே இருந்துட்டு இருக்கட்டும், அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க, அதனால நீங்களே ஏதாவது சொல்லி நீங்கள் மாட்டிடாதீங்க அப்படிங்கும்போது இல்லை எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கதிரும் பாரு இந்த கேஸில் அவன் மாட்டிக்கிட்டான், இப்போ தேவையில்லாமல் அவனுக்கு பிரச்சனையாயிருது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, எல்லா பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும்னா நான் உண்மை சொன்னால் மட்டும்தான் நடக்கும், அதனால் நான் உண்மையை சொல்லியிருந்தேன், என்னை தயவு செய்து நீ விட்டுரு அப்படிங்கும்போது என்ன பெரியமா நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, கதிர் மேலே எந்த தப்புமே கிடையாது, அதனால அவங்ககிட்ட என்ன விசாரித்தாலும் சரி தான் அவங்களுக்கு உண்மை கிடைக்காது, அதனால கதிரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கதிரை நம்ம காப்பாற்றிடலாம், நீங்கள் மட்டும் எதுவுமே சொல்லாமல் இருங்க அப்படின்னு சொல்லவும், ஆனாலும் ஜானகி ரொம்பவே பதட்டமாக தான் இருக்கிறாங்க. அடுத்து பத்மாவும் பார்வதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பத்மா சொல்கிறாங்க, அன்னைக்கு ராத்திரி தான் ஏதோ ஒன்று நடந்திருக்குது, கார்த்திக் காணாமல் போன அன்னைக்கு தான் மாயாவும் ஜானகி அண்ணியும் வெளியே போனாங்க, ஆக மொத்தத்தில் கார்த்திக் காணாமல் போனதுக்கும் இவங்களுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது, அண்ணி மட்டும் இருந்தால் கூட அவங்கக்கிட்ட கூட பேசி நம்ம உண்மை வாங்கிடலாம், ஆனால் அந்த மாயா இருக்கா பாரு, அவகிட்ட எந்த உண்மையும் வாங்கிட முடியாது, அதே மாதிரிக்கு அண்ணிகிட்ட உண்மையை வாங்க விடாமல் இவ தடுத்து நிறுத்திடுவா, என்ன பண்ணுறதுக்கு தெரியல, அண்ணங்கிட்டே இந்த விஷயத்தை பற்றி சொல்லியாச்சு, அண்ணனும் அண்ணியை கேட்குற மாதிரிக்கு தெரியல, சொல்ல போனாக்கி அவர் அண்ணிக்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு, இதை பற்றி சொன்னால் கூட அவர் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லவும், இப்போ என்ன தான் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் பத்மாவும் ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. பத்மா சொல்கிறாங்க, அதான் புதுசாக ஒருத்தர் வாராருல, கண்டிப்பாக அவர் கேட்குற கேள்வியில் இவங்க ரெண்டு பேரும் மாட்ட தான் போகிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து சிவா நினைக்கிறாங்க, அவங்களும் ஆமாம் கார்த்திக் காணாமல் போன அன்னைக்கு தான் அண்ணியையும் மாயாவையும் நம்ம அந்த இடத்துல பார்த்தோம், ஒருவேளை கார்த்திக் காணாமல் போனதுக்கு இவங்களுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைக்கவும், சீச்சி அண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனாலும் சந்தேகமாக தான் இருக்குது, அந்த நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக அங்கே வரணும், எதுக்காக அங்கே அவங்க போகணும், ஒன்றுமே புரிய மாட்டுக்கு, ஆனால் கதிர் எங்கேயுமே போகலை, அவன் தேவையில்லாமல் இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டானே, நம்ம இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல, சரி எப்படி இருந்தாலும் புதுசாக தான் ஒருத்தர் வாராருலா, அவரை விசாரிக்கிறதுல கண்டிப்பாக உண்மை தெரிய வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவா ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு அவர் விசாரிக்கிறதுக்காகவும் வந்துருந்தாங்க. வந்ததுமே ரகுராம் அவரை பார்க்கவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை ரகுராமுக்கு அவர் முன்னாடியே தெரியுமான்னு தெரியல நம்மளுக்கு, ஆனால் அந்த மாதிரிக்கு தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து புவனேஸ்வரி சொல்கிறாங்க, என்னங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்கள் விசாரிங்க அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாருங்கள் என்கிட்ட தான் நீங்கள் ஒப்படைச்சிட்டிங்களா, இன்னுமே அது என்னுடைய வேலை, நீங்கள் எனக்கு ஆர்டர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லவும், அப்போ மகாலிங்கம் அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு அவர் கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துகிட்ருக்குறாங்க. ஐயோ இவர் பேசுகிறதையும் விசாரிக்கிறதையும் பார்த்தாக்கி நம்மளை முறைச்சி வர பார்த்துட்ருக்கிறாரு, நம்ம வேற இன்னும் கொஞ்சம் கேட்டாக்கி உண்மையை சொல்லிடக்கூடாது, நம்ம ரொம்ப கண்ட்ரோலோடு இருக்கணும், ஆனால் இவங்களை விட்டு போகிறேன்னு சொன்னாலும் இவங்களும் நம்மளை விட மாட்டேங்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல, கடைசியில் பார்த்தோம்னா கார்த்தியோட இந்த நிலைமைக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு உண்மையை நம்ம வாயாலேயே நம்ம சொல்லிடுவோம் போலுக்கு, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ புவனேஸ்வரிட்டையும் பசுபதிட்டையும் மகாலிங்க சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன், நீங்கள் விசாரிச்சுக்கிட்டு நீங்கள் வாங்க அப்படிங்கும்போது, என்னங்க எங்கள் கூட இருந்துட்டு இருக்கீங்க, இப்போ எங்கே போக போகிறீங்க, எங்கே போக வேண்டாம் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி சொல்லவும், இந்த அம்மா வேற நிலமை தெரியாமல் நம்மளை எங்கேயுமே விட மாட்டேக்குது, இவங்க கூடயே நம்மளை வச்சு உயிரை வர வாங்குறாங்க, நம்மளா இவங்க விசாரிக்கிறதுல பார்த்தாக்கி பயமாக இருக்குது, நானே உண்மையை சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுக்கு, நம்ம நிலமை இந்த மாதிரி நடந்து போச்சுத, நம்ம பொண்ணுக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் நடத்தணும்னு சொல்லி தான் நம்ம கார்த்தியோட கதையை முடித்தோம், அதிலிருந்து ஈஸியாக தப்பிச்சு வந்தலான்னு சொல்லிட்டு நினச்சோம், ஏன்னா ஜானகியும் மாயாவும் இதில் இழுத்து விட்டுறலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கணக்கு போட்டு எல்லாத்தையும் பண்ணணும்னா கடைசியில் இதில் நம்மளே விழுந்துருவோம் போலுக்கு, நம்ம பொண்ணு வாழ்க்கைக்காக நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும் போலுக்கு அப்படின்னு கடைசிலிங்க அவங்க பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ பசுபதி கேட்குறாங்க, என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, என்னுடைய கவலை என்னுடைய பிரச்சனை எனக்கு அப்படிங்கும்போது என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இவர் எந்த மாதிரிக்கு விசாரிக்க போகிறாருன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது, அதுக்கு பார்க்கத்தானே நம்மளும் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பசுபதி சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா குருபரன் அவங்க விசாரிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரையும் பார்க்குறாங்க. அப்போ சிவா கிட்ட ஒவ்வொருத்தரும் யாருன்னு சொல்லி கேட்கவும், சிவாவும் ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அப்போ கதிர் அங்கே இருக்கவும், கதிர் பக்கத்தில் அவங்க குருபரன் வராங்க.
வந்ததுமே இவரை தான் நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு புவனேஸ்வரிட்ட கேட்கும்போது ஆமாம் இவன் தான் கதிர், இவன் தான் என் பையனை 2 நாளைக்கு முன்னாடி போட்டு அடின்னு போட்டு அடித்தான். அதனால் இவனை நல்லா விசாரிங்க, இவனுக்கு தான் வந்து அவனை பற்றி விஷயம் தெரியும், எப்படியாவது இவனை அடித்து விசாரித்து என் பையனை வந்து கண்டுபிடிச்சி கொடுங்க சார் அப்படிங்கும்போது அவள் கதிர் வந்து ரொம்பவே பாவம் போல் இருக்கிறாங்க. இது குருபரன் பார்க்குறாங்க.